எப்பொழுதுமே பிறருக்கு கொடுக்கிறதுல இருக்கிற இன்பம் நாம் எடுத்து வைப்பதில கிடையாது. ஒண்ணுமில்ல, ஒரு வைர நெக்லஸ் இல்ல ஒரு வைர மோதிரம், ஒட்டியானம், ஷேஃபர் பென் இப்பதான் புதுசா 85 மாடல் வந்து இறங்கி இருக்கு. இதை நாம வாங்கி வைக்கிற போது என்ன கவலை, இது பத்திரமா இருக்க வேணுமே, தொலையாத போக்கு இருக்கணுமே, யாரும் எடுத்துக்கொண்டு போகாம இருக்கணுமே, இவ்வளவு கவலை. சேர்க்க சேர்க்க கவலை ஜாஸ்தி. இதைத்தான் சொன்னார் பெரியவா, பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கெடுகட்ட மானிட கேள். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிட கேள். இக்கூடு விட்டு அவிரான் போயின பின் யாரே அனுபவிப்பர். சேர்த்து சேர்த்து வைக்கிறியடா மகனே, ஒரு நாய்க்கு வாய பொழந்துட்டு கிளம்ப போறியே, என்ன எடுத்துட்டு போற கையில? உன் பாஸ்போர்ட் அந்த ஊர்ல செல்லுமா? யுஎஸ் டாலர் $10,000 வாங்கி வச்சிருக்கான் டிராவலர்ஸ் செக். இங்கிலாந்துக்கு போனோம்னு, இங்கிலாந்துக்கு போல வேற எல்லாத்துக்கு போயிட்டான். இந்த டிராவலர்ஸ் செக் எடுத்துன்னு போக முடியுமா? இடுப்புல கட்டுக்கிற வேட்டி தான் வருமா, சுடுகாட்டுல பிடிச்சி இழுத்து விடுவான் வெட்டியான், அந்த வேட்டியும் பிடிங்கி விடுவான். அன்னைக்கு முதல் நாள் தான் வெட்டிங் டே, வெட்டிங் ஆனிவர்சரி. அவன் வீட்டுக்காரியும் உத்தியோகம் பாக்குறா, வீட்டுக்காரருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு வைர மோதிரம் வாங்கிட்டு வந்தா. டார்லிங், ஹாய் ஸ்வீட் ஹார்ட், don't you remember that today is our wedding anniversary, the 25th one? Yes, yes, I do remember. Don't you know that I would have brought something for you, a special gift with my special love? What is it? Please close your eyes. Kanna modinda and just throw your hand towards me. Modirathai pottan paarkra. How beautiful, how wonderful it is. Thank you very much, sweetheart. Don't mention, please. Is it okay? Oh yeah, beautiful, wonderful, marvelous, excellent. You bought it for me? Of course, I bought it for you. Is it mine? Of course it is yours. Are you sure? அடுத்த நாள் போயிட்டான். சுடுகாட்டுல கொண்டு வைக்கிற போது வீட்டுக்காரி என்ன பண்ணா, இட்ஸ் யுவர்ஸ் சொன்னவள், மை சன் kindly remove that diamond ring out. Let us keep it as a remembrance. Let us keep it as a memory of your father. ஒண்ணுதான் சொன்ன அந்த வைர மோதிரத்தை பொட்டுன்னு பிடிங்க நான் பணத்து கையில இருந்து. எவ்வளவுதான் உன் லவ் கவ்வு. காதறிந்த ஊசியும் வாராது கண் கடை வழிக்கு. பட்டினத்து அடிகளார் அனுபவத்தினாலே எடுத்து கூறுகிறார். நாம இதை கேட்கிற போது நமக்கு வேடிக்கையா தான் இருக்கும். சற்று நினைத்து பார்த்தால் தான் அதனுடைய கருத்து உள்ளத்திலே தைக்கும். எதை எடுத்துக்கொண்டு போகிறோம்? கதை முடிந்து இல்லம் திரும்புவது நிச்சயமா? இங்கதான் எல்லாருக்கும் பயம். குருஜி, இவ்வளவு நாளா நீங்க இதை சொல்லலையேன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்ப கதைக்கு வந்தாலும் நீ செத்து போவே, உங்க கூட ஒண்ணும் வராது, ஒரு பயிலும் கூட வரமாட்டான், கொண்டு பணத்தை வைப்பான், விறக வைப்பான், வரட்டி வைப்பான், கொளுத்துமா, பட்டப்பட்டான் பிடிச்சிட்டு எரியும், இரும்பு இழுக்கும், சாம்பலா போவே, இப்படி ஒவ்வொருவரையும் சொல்றேன். இந்த முறையாவது இதுவரையில் சொல்லவில்லையே என்று சந்தோஷமாக இருந்தோம். மறுபடியும் இன்ஜெக்ஷன் போடுறீங்களே, வேற வழி சொல்லித்தானே ஆக வேண்டும். நாம் எல்லாம் மனிதர்கள் ஐயா, ஆறறிவு படைத்த மனிதர்கள். என்றாவது ஒரு நாள் நாம் உணர்ந்து தானே ஆக வேண்டும். இப்படி அடிமேல் அடியெடுத்தால் அம்மியும் நகரும் என்பதோல் என்றாவது ஒரு நாள் உங்களில் ஒருவராவது அப்பராக, சுந்தரராக, மணிவாஜக பெருமானாக மாறமாட்டீர்களா என்ற ஏக்கம்தான். அவர்கள் என்ன பிறக்கும் போதே திருக்கையிலாய்த்திருந்து இறங்கினார்களா? அவர்களும் ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தவர்கள் தானே. அனுபவத்தினாலே இன்று அவர்களை பற்றி பேசும் அளவுக்கு மகான்களாகி விட்டார்களே. ஐயா, ஆண்டவனை பார்க்க முடியாது. சில பேர் கேட்கலாம், மனிதர்களை வணங்குவது நியாயமா? ஆண்டவனை வணங்குவதானே நியாயம். நீ பார்த்திருக்கிய? இல்ல பார்க்கத்தான் போறியா? அப்படி மனிதர்களை வணங்கக்கூடாது என்றால் ஞான சம்பந்தனை இனி நினைக்கவே கூடாது, நாவுக்கரசு பெருமானை நினைக்கவே கூடாது, மணிவாசகனை தொடவே கூடாது, சுந்தரமூர்த்தியை நினைச்சு கூட பார்க்க. இப்படி நாயன்மார்கள் ஆழ்வார்களும் மனிதர்கள் தானே, மனிதர்களுள் விளங்கிய மாணிக்கங்கள். நம்மை காட்டிலும் அவர்கள் உயர்ந்த ஒன்றுமில்லை. இங்கிலாந்துக்கு போங்க, எல்லார் வீட்டிலையும் மகாராணி போட்டோ மாட்டி வச்சிருப்பான். இந்தியாவுக்கு வந்து அரசாங்க அலுவலகம் அத்தனை இடத்திலையும் பிரதம மந்திரி, பிரசிடென்ட் போட்டோ இருக்கும். தற்காலிகமா உள்ளவர்கள் போட்டோவே மாற்றோமே வீடுகள்லையும் அலுவலகங்கள்லையும். நமக்கெல்லாம் அறிவுரை போதித்த அந்த ஆன்மீகம் சொல்லக்கூடிய மகான்களுடைய போட்டோக்களை வீட்டுல வைக்கிறதோ கோயில்ல வைக்கிறதோ கொடுத்து வச்சாதான் கிடைக்குமே தவிர நமக்கு கிடைக்காது. குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. இது போன்று சமய குறவர்கள் அவர்கள் அருள் இல்லை என்றால் ஆண்டவரை நாம் அடையவே முடியாது, பார்க்கவே முடியாது, நினைக்கவே முடியாது. ஆக எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் இவர்கள். தேடி வச்சு பாதுகாக்கிற போது நமக்கு அதுல இன்பம் இல்லை, கொடுக்கிற போது இன்பம். யாருக்காவது ஒன்றை கொடுத்து விட்டால்
தேங்க்யூ சார். அவன் ஆசையோடு வாங்குற போது அவன் முகத்தில் உள்ள கழிப்பை பார்த்து நமக்கு ஒரு பிறகுதான். ஓகே, என்ன இன்பம்? கொடுப்பதிலே இருக்கும் இன்பம் எடுப்பதிலே கிடையாது.